என்னங்க, மாமா வேண்டான்னு சொல்லியும் நீங்க என்ன இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க. ஏன்னா எதை நினைச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பானுவுக்கும் பிரியாவுக்கும் ஒரு தாயோட அன்பு கிடைக்கணும், அருணுக்கு ஒரு அப்பாவோட அன்பு கிடைக்கணும். இதையெல்லாம் செஞ்சு முடிக்க மாமா 3 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. இந்த 3 மாசத்துக்குள்ள பானுவுக்கும் பிரியாவுக்கும் என்னால அம்மாவா இருக்க முடியும்னு நான் நிரூபிக்கணும். ஆனா இதுல எனக்கு உங்களோட உதவி அவசியம் தேவை. நீங்க எனக்கு துணையா இல்லைன்னா என்னால இந்த கடமையை எப்படி நிறைவேற்ற முடியும்? நீங்க அருணை புது ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்க. ஏன்னா ஒரு அப்பாவோட கடமையை நீங்க உணர்ந்திருக்கீங்க. அருண் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறது அவசியம் நீங்க நினைச்சீங்க. நீங்க இப்படி பண்ணும்போது பானுவுக்கும் பிரியாவுக்கும் சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்க கூடாதா? இப்ப நீங்க பிரியாவோட பர்த்டே விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க. ஐம் சாரி. இது விஷயமா மறுபடியும் நான் உங்ககிட்ட பேச விரும்பல. என்னங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ப்ளீஸ், பிரியாவோட மனசுல இடம் பிடிக்க எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் பிரியாவுக்கும் பானுவுக்கும் நிறைய செய்யணும்னு விரும்புறேன். பிரியாவோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கும் இருக்கும், அபிதாவுக்கும் இருக்கும். அவங்க மேல இருந்து தான் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. நீங்களும் பசங்களும் வேதனைப்படுறத அவங்களால சகிச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, சொல்றது புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரியாக்கு அவளோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலுங்கிறத புரிய வைக்கணும். அவளே ரொம்ப ஸ்பெஷல். நாம எல்லாரும் அவ மேல உயிரியே வச்சிருக்கோம். நான் ஒத்துக்கிறேன், இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இது மூலமா எனக்கு அவ மனசுல ஒரு சின்ன இடம் எனக்கு கிடைச்சா போதும். அதனால தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஒரு முறை அனுமதி கொடுங்க ப்ளீஸ். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ப்ளீஸ். ஆர்த்தி, பிரியாவோட பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு நான் நினைக்கல. அந்த நாளை மறக்க முயற்சி பண்றேன். உங்க விருப்பம் என்ன? பிரியாவுக்கு இதுல சந்தோஷம் கிடைக்கும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட விட்டுருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் தன் பர்த்டே அன்னைக்கு பிரியா எல்லா துக்கங்களையும் கண்டிப்பா மறப்பா. இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு மாற்றத்தை அவகிட்ட ஏற்படுத்தணும். பிரியா பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு அவர் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. நிஜமாவாக்கா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். ஜூன் 15ஆம் தேதி பிரியாவோட பிறந்த நாளை நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம்.
ஏன்னா மத்த குழந்தைங்கள போல தான் பர்த்டேவை கொண்டாடணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அக்கா, பிரீத்தி, பிரியாவோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ணணும். நாம எதையெல்லாம் வீட்ல செய்யணும், எதையெல்லாம் வெளியில வாங்கணுங்கிறத முதலே முடிவு பண்ணிடணும். இந்த பர்த்டே பார்ட்டியோட தீம் என்னன்னு கூட நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆர்த்தி, உனக்கு புத்தி ஏன் இப்படி கெட்டு போகுது? நான் எப்பெல்லாம் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய நம்பிக்கையை நீ பாழாக்கிடுற. நம்ம இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் பார்ட்டியை வைக்கலாம். ஆனா பிரியா மனசு என்ன பாடுபடும்? அத பத்தி நீ யோசனை பண்ணியா? அத்தை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது? எவ்வளவு நாளைக்கு தான் பிரியா சந்தோஷமே இல்லாம இருப்பா? எதுக்காக அப்படி இருக்கணும்? நீங்களே யோசிங்க. ஒரு குழந்தை தன் பர்த்டேக்காக வருஷம் பூரா காத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாட தானே. அந்த ஆசை பிரியாவுக்கு மட்டும் இருக்காதா என்ன? கண்டிப்பா பர்த்டே அன்னைக்கு பிரியா ரொம்ப சந்தோஷப்படுவா. ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்க. நான் இது எல்லாத்தையுமே பிரியாவோட சந்தோஷத்துக்காக தான் பண்றேன். அதோட என் முயற்சி உங்க உதவி இல்லாம கண்டிப்பா நிறைவேறாது. ப்ளீஸ் அத்தை, சரின்னு சொல்லுங்க. சரி, நாம எல்லாம் பண்ணாலும் இதுக்கு ராஜேஷ் அவர் எனக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டார் அத்தை. நிஜமாதான் சொல்றேன். ஆனா நான் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஏற்பாட்டை செய்யணும்னு நினைக்கிறேன். அதோட உங்க உதவி எனக்கு இதுல ரொம்ப அவசியம். சரி, ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்க. என் பேத்திங்களுக்கு கிடைக்கிற எந்த சந்தோஷத்துக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன். பிரியா முகத்துல சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் வரக்கூடாது. என்ன, என்னால அதை தாங்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இந்த முறை உங்க நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். ஆனா என்னைக்கு நீ இந்த வீட்ல அபிதாவோட இடத்த பிடிக்கிறியோ அன்னைக்குதான் நான் உன்னை பரிபூர்ணமா நம்புவேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. வாவ், கலக்கிட்டீங்க அக்கா. ஆல் தி பெஸ்ட். அனி, எழுதிக்கங்க. ரித்திகா. பிரதீப், நீங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டீங்கல்ல? எதுவும் விட்டு போகலையே? இல்ல அனி. அப்ப சரி, நான் எல்லாரையும் பர்சனலா ஃபோன் பண்ணி இன்வைட் பண்றேன். அதோட நீங்க எதையும் சொல்லிடுங்க, எனக்கு என்ன ஆர்டர்னு. ஆர்டர் எதுவும் இல்ல பிரதீப், இது ரெக்வெஸ்ட் தான். நீங்க வருஷம் எவ்வளவு கல்யாணத்தை பிளான் பண்றீங்க, அதே மாதிரி இந்த பர்த்டேவையும் நீங்களே பிளான் பண்ணுங்க பிரதீப். நிச்சயமா அண்ணி. நான் ஏற்கனவே எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டேன். கேம்ஸ்ல இருந்து டெக்கரேஷன் வரைக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் நாம சாப்பாட்டு மெனுவை முடிவு பண்ணிடலாம். இப்பதான் ஞாபகம் வருது, இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 செஃப் ஒருத்தர் எனக்கு தெரியும். அவரை வச்சு எல்லாருக்கும் சூப்பர் சாப்பாடு போட்டுடலாம். அத நீங்க பாத்துக்கங்க. ஆனா சில ஐட்டம் நான் வீட்லயே செய்ய விரும்புறேன். ஓகே அண்ணி, நான் இப்ப கொஞ்சம் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அங்க பேரல் அண்ட் டிசைன் தயாராயிடுச்சான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்ட்டியோட தீமே அதானே?
ஆமா. பாய். பாய். பிரியா, என்னைக்கு நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறியோ அன்னைக்கு அருண் என்ன முதலா அம்மான்னு கூப்பிட்டதை விட அதிக அளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது. அட, இவ்வளவு முக்கியமான விஷயத்த அம்மா கிட்ட இன்னும் சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு எப்பவே ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஹலோ அம்மா, நான் தான் ஆர்த்தி பேசுறேன். உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அட, என்னம்மா இன்னைக்கு உன் குரலே வித்தியாசமா இருக்கு? ஏதாவது சந்தோஷமான விஷயம் சொல்ல போறியா? ஆமாம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாத்தியா, நான் சரியா கண்டுபிடிச்சிட்டேன்ல. உங்க அம்மானா என்ன சும்மாவா? ஆர்த்தி, நீ சந்தோஷப்படுறத பாக்குறதுல தான் என்னோட சந்தோஷமே அடங்கியிருக்கு. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நல்லா தெரியும், நீ ராஜேஷோட வீட்டுக்கு போகும்போதே ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். அம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா இல்ல நீங்களே பேசிட்டு இருக்க போறீங்களா? சரிம்மா, பேசு, நான் கேக்குறேன். அம்மா, தெரியுமா, நான் பிரதீப் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிரியாவோட பர்த்டேவை ஸ்பெஷலா கொண்டாட போறோம். அதுவும் பிரியாவோட அம்மா அபிதா இருந்தா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண போறோம். நான் அபிதாவா மாறி பிரியாவுக்கும் பானுவுக்கும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். அது என்னால முடியும். அபிதாவா மாறியா? ஆமாம்மா, பானு பிரியாவோட மனசுல இடம் பிடிக்கணும்னா நான் கண்டிப்பா அபிதாவா மாறிதான் ஆகணும். வேண்டாம் ஆர்த்தி, உன் லட்சியத்தை அடையறதுக்காக நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு தப்பானதுன்னு உனக்கு தோணலையா? இது ரொம்ப தப்பு. நீ அபிதாவா மாறாம ஆர்த்தியா இருந்து அந்த குழந்தைங்களை கவனிச்சுக்கிறது தான் நல்லது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வழி சரியா தப்பாங்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு என்னோட லட்சியத்தை அடையணும். அதுக்காக நான் ஆர்த்தியில இருந்து அபிதாவா மாறிதான் ஆகணும். நான் மாறுவேம்மா. நான் ஏதாவது செஞ்சு பானுப்பிரியா மனசுல இடம் பிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு தாயா மாறணும். ஆனா ஆர்த்தி, இதெல்லாம் அம்மா, நான் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையணுமா, ப்ளீஸ். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் ஆர்த்தி. ஆனா நீ மறுபடியும் யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அம்மா, நான் இந்த முடிவை நல்லா யோசனை பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. சரிம்மா, பாய். என் ஆர்த்திக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. அட, நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னங்க, பிரதீப் அப்புறம் உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட உதவியால எல்லா ஏற்பாட்டையும் நல்லபடியா முடிச்சாச்சு. இதுல பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்கு. அவங்க எல்லாரையும் பர்சனலா ஃபோன் பண்ணி இன்வைட் பண்றது மட்டும்தான் பாக்கி. மத்த எல்லாம் முடிவாயிடுச்சு. இனிமே நாம அந்த நாளுக்காக தான் காத்திருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் பிரியாவோட பர்த்டேக்காக எல்லாத்தையும் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சாப்பாடு, மியூசிக், கேம்ஸ் எல்லாம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். அவளுக்கு எல்லாத்தையும் விட எது ரொம்ப பிடிக்கும்? அவளுக்கு இப்ப எது அவசியமா தேவைப்படும்? நீங்க பிரியா கிட்ட பேசுனீங்களா? இது வரைக்கும் பேசல, ஆனா பேசுறேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாக்கு இதனால சந்தோஷம் கிடைக்கும்னா இதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னங்க, என்ன கொஞ்சம் நம்புங்களேன். நான் பிரியாவை சம்மதிக்க வைக்கிறேன். அவ கண்டிப்பா தான் பர்த்டேவை கொண்டாடுவா. அவ சந்தோஷமா கொண்டாடுவா. அதுல எந்த பார்ட்டி கண்டிப்பா நடக்கலாம். ஆனா பிரியாவுக்கு அதுல விருப்பம் இருக்கணும். இல்லனா வேண்டாம்.
அப்பா? நல்லா இருக்குடா செல்லம். அப்பா இந்த வாட்டி மம்மிக்கு லெட்டர் அனுப்ப மாட்டேன். இந்த டிராயிங் அனுப்ப போறேன் கடவுளோட வீட்டுக்கு. அம்மா இந்த டிராயிங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கல்லப்பா? பிரியா, அழகா இருக்கே, எங்க காட்டு. பரவாயில்லையே, உங்க அப்பாக்கு நல்ல சர்ப்ரைஸா கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தரதுக்கு என்கிட்டயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஜூன் 15 உங்களுக்கு பர்த்டே வருதுல்ல, அத நாம எல்லாரும் சேர்ந்து ஜாம் ஜாம்னு கொண்டாட போறோம். எனக்கு பர்த்டே கொண்டாட தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா அவங்க கிட்ட சொல்லுங்க என்கிட்ட பேச வேண்டான்னு. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க எனக்கு சித்தி தானேப்பா? பிரியா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் அம்மா சொன்னாதான் நான் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவேன். அப்பா, எனக்கு என்னோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவை கூட்டிட்டு வாங்கலாம்ப்பா. என் அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இதுக்காக தான் நான் பயந்துட்டு இருந்தேன் ஆர்த்தி. பிரியாவுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் பிரியாவை சம்மதிக்க வைக்கிறேன். ஆர்த்தி, உங்களுக்கு புரியல. ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்க ப்ளீஸ். சொல்றத கேளுங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் என் பசங்களுக்கு அம்மா வேணும் தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்களே என் மேல நம்பிக்கை வைக்கலன்னா நான் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும்? ப்ளீஸ்ங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க.